ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டு இருந்திருப்பா. நான் இவ்வளோ நாள் வேலை செய்யாமல் வீட்டில் சும்மா இருந்ததுனால தான் எனக்கு மூளை வேலை செய்யலைன்னு சொல்ல வரியா அப்படின்னு. அவள் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறானா, அந்த மாதிரிலாம் சொல்ல வரலையே அப்படின்னு. உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். என்ன யூஸ் பண்ணி யாராவது ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. ஸோ மைக்கோட சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. இதுக்கப்புறம் நீ அவனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணாத. அப்படி பண்ணணும் அப்படின்னா நீ உன் கம்பெனியோடு சேர்ந்து பண்ணிக்கோ, என்ன தனியாக விட்டுரு அப்படின்ட்டு வாட்டில் அங்கேருந்து போய்கிட்டே இருக்கா. ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இப்போ கார் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணி வச்சுருந்துருப்பா போல். அந்த இடத்துல இந்த வென்சுவோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கூட பேசிகிட்டு இருக்காங்க. நீ அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கொண்டு வந்துட அப்படி இப்படின்னு. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டுருக்கா. அவன் கவனிக்கல, ஏதோ ஒரு பொண்ணு போகுது போலன்னு நினைக்கிறான். பின்னாடியே பார்த்தீங்கன்னா வென்சுவும் வந்துட்டு இருக்கா. அடி நில்றி, நான் சொல்கிறது கேள்றி அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸை பார்க்குறான். ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி கத்திக்கிட்டே போயிட்டுருக்காங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு. வென்சு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உங்ககிட்ட நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எதுக்காக கேட்டேன்? உனக்கு ஹெல்ப் பண்ணணும் மட்டும்தான். ஆனால் உன் கண்ணுக்கு நான் இந்த மாதிரி தான் தெரியுறேனா? எப்படி நீ இந்த மாதிரி நினைக்கலாம்? உன்னை நான் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணேன், அதை வச்சு கூடவும் உனக்கு தரல அப்படி இப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கவே இல்லை. கார் எடுத்துகிட்டு உருட்டுன்னு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கா, நிறுத்துடி அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏண்டி இந்த மாதிரி கத்திட்டு இருக்க? நீ எங்கே இருக்குன்றது உனக்கு புரியுதா இல்லையாவா? முதல்ல உள்ளே போய் பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். என்னதான் பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னு. யோ நான் கத்துனா நீ பாத்தியா அப்படின்ட்டு அவன்கிட்ட கத்தும்போது, இப்போ நீ ஏன் என்கிட்ட இந்த மாதிரி கத்துற? இதெல்லாம் அன்ஃபேர் தெரியுமா அப்படின்னு. நான் எல்லாமே அவளுக்காக தான் பண்ணேன், என்னமோ நான் எனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு மாதிரி அவள் பேசிட்டு போகிறான். இங்கே பாரு, அவள் இந்த மாதிரி டைப்புன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ அவட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, அவ்வளோதான். நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு வந்து உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கான். நீ வந்து அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்க, அது எல்லாம் ஓகே தான். ஆனால் உனக்கு ரிட்டனில் என்ன கிடைக்கிது? அவள் உன்னை வந்து துளி அளவு மதிக்கிறாளா? ஸோ எதுவுமே மதிக்காமல் எப்படி விருட்டுன்னு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ நீ புரிஞ்சுக்கோ, நீ அவகிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கா. உனக்கு அவளை பற்றி என்ன தெரியும்? அவள் எனக்கு என்ன பண்ணியிருக்கான்னு நீ கேட்குறீல்ல? அவளோட கிட்னியை எனக்காக கொடுத்துருக்கா அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுறான். என்னடி சொல்கிற அப்படின்ட்டு. நான் அப்ராடில் இந்த சர்ஜரிக்காக அட்மிட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 5 days கழிச்சு அவள் என்னை வந்து மீட் பண்ண. அவளோட வயிற்றுலையுமே அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுருந்துருப்பாங்க போல். அவள் வந்து கவர் பண்ணிட்டு வந்தா. ஆனால் கேட்டதுக்கு எனக்கு ஃபீவர் இருக்கு, அது உனக்கு வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் நான் போத்திட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னான். எனக்கு என்ன இது கூடவா தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போய் ஃபுல்லாக கேட்டு பார்த்தேன், விசாரித்து பார்த்தேன். அவங்க சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு கிட்னி கொடுத்துருக்காங்க அப்படி. ஆனால் அந்த விஷயங்களை இது வரைக்கும் அவள் என்கிட்ட சொல்லவே கிடையாது. நான் தான் உனக்கு கிட்னி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அதனால தான் அவளை நான் அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். அவள் எனக்கு பண்ண விஷயங்களுக்கு நான் எப்படி நன்றி கடன் திரும்ப பண்ண போகிறேன்றதே எனக்கு புரியாமல் தான் இருந்துகிட்ருக்கேன். ஆனால் அவள் என்னை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிட்டா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறேன். மைக்கோட விஷயங்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத தான் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது சொல்லிட்டு இருக்கா. இந்த எக்ஸுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறான். சரி கொஞ்சம் காம் டவுன் ஆக அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்து நைஸாக கேட்டுட்ருக்கான். அம்மா நீ மைக்கோட விஷயத்தில் என்னத்தை கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. இங்கே பாரு, நீயும் மைக்கும் வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் இருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வேலை மைக்கோட பேரில் லோனை வாங்கி அதை ஹீரோயின் மேலே ஃப்ரேம் பண்ணது நீங்கள் தான் அப்படின்றது மட்டும் தெரிய வந்துச்சு, அவ்வளோதான். என் கையால் தாண்டி உனக்கு சாவே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயப்படுறா. ஏன்டி நான் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அந்த ஃபேங் வந்து சொல்லியிருந்துருப்பாங்களே, அந்த விஷயங்கள் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அவங்க சொந்த விஷயங்களுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க ஃபேமிலியோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு அதை பற்றி தான் யோசிச்சுட்டு போயிட்டுருக்கா. அதே சமயம் வென்சுவை காட்டுறாங்க திரும்பவும். அவள் பார்த்தீங்கன்னா டச்சப்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஏம்மா ஓ வாய்ஸ் அழுத மாதிரி அப்பட்டமாக தெரியுது, நீ போய் ரெஸ்ட் எடுவேன், நீங்கள் இருக்க வேணாம் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா டச்சப்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோட்ட தான் பேசுகிறா. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மென்னு அப்புறம் கொஞ்சம் டீம் மெம்பர்ஸ் வந்துட்டுருக்காங்களா. கோஜின் சொல்லு கோஜின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. அந்த மென்னுமே திரும்பி ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாப்புல. நீ என்ன பார்க்குறியா? சரி நீ பார்த்துட்டேன், நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போயிட்டுருக்காம ஒரு மாதிரி பார்க்குறான். நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஃபெங்குக்கிட்ட தான் போகிறான்.
இந்த வென்சு வந்துட்டு என்னை ரொம்ப ப்ரொவோக் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கா, என்னதான் பண்ணுறது அப்படின்னு. அப்போ நான் அவளை கொஞ்சம் வேறு விதமாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரில. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே, அதாவது ஒரு காஃபி ஷாப்புக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தானா அவள் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. ஸோ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், வென்சு தான் சொன்னா, நீ வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்த அப்படின்னா இந்த காஃபி ஷாப்புக்கு தான் வருவியாமே, இங்கே இருக்கிற கேக் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, அவள் வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல தான் இருப்பா, நீ போயிட்டு பாருன்ற மாதிரி சொன்னா. அப்படி என்ன 2 பேரும் சண்டை போட்டீங்க அப்படின்னு. அவள் வந்து மைக்கை பற்றி இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கா. அது ரொம்பவே ரிஸ்க்கு, என்னால் அவள் எந்த ஒரு ரிஸ்க்லையுமே மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவள் ரொம்ப நாள் இந்த இன்வெஸ்டிகேஷனில் தானே இருந்துகிட்ருக்கா, இப்போ ஏன் திடீர்னு சொல்கிற. அவள் என்கிட்ட பொய் சொல்லிட்டா. என்கிட்ட அவள் ஆடிட் ஒர்க்கு தான் இருக்குது, அந்த இன்ஸ்பெக்ஷன் தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் மைக்கை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கா. இன்றைக்கி தான் அந்த ஃபேங் என்கிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்தாரு, அது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் டீமில் இருக்கா. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவனால் அக்சஸ் பண்ண முடியும். நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே அவனால் ரிவீல் பண்ண முடியும். அந்த 40 மில்லியன் அமௌண்ட்டை பற்றின விஷயங்கள் கூட கூடிய சீக்கிரம் தெரிய வரலாம். ஸோ இது எல்லாம் உண்மையுமே வெளியே வரதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்படின்னு. இல்லை, அதனால தான் நான் வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா அவள் வந்து ரொம்ப பெரிய ரிஸ்கில் மாட்டிப்பா அப்படின்னு. ஆனால் அந்த 40 மில்லியன் அதை பற்றி தெரிய வரும்ல. 40 மில்லியனை விட எனக்கு அவளோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேடா. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குதுப்பா. 2 பேரும் மாற்றி மாற்றி உங்களை பாதுகாத்துக்கிறீங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறேன். சரி சரி, ஏன் நம்ம இங்கேயே உட்காந்துக்கிட்ட, வா உள்ளே போவோம், உனக்கு பிடிச்ச கேக்கை சாப்பிட்லாம் அப்படி. இல்லை, அந்த கேக் பீஸோட விலை வந்துட்டு 390 ரூபா. என்கிட்ட அந்த அளவுக்குலாம் காசு இல்லைப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருக்காளா. ஸோ அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிட்டு இருக்கான். இன்றைக்கி என்னோட ட்ரீட்டு தான், வா நான் வாங்கி தரேன் அப்படின்னு. இல்லை, நான் நைட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒர்க்குக்கு போகணும், ஸோ அதனால் நான் போகிறேன், உன்னை இங்கே வர வச்சதுக்கு ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கிளம்புறாள். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கிட்ட வந்துட்டு இருக்கான். இங்கே பாரு, இன்னைக்கு ஒரு நாள் வந்து நீ லீவ் எடுத்துக்கோ, இன்னைக்கு என்னோட பர்த்டே, நீயும் என் கூட இருக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்றா அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காளா. இல்லை, நான் மன்னிச்சிரு, நான் ஆல்ரெடி 2 நாள் லீவ் எடுத்துட்டேன், மேனேஜர் வந்துட்டு ரொம்ப கோவப்படுவார், ஸோ நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டானா. என்னை மன்னிச்சிரு, உன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு. அவன் எதுவுமே சொல்ல, மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கான்னா. நான் வேணா உன்னோட பர்த்டேக்கு அந்த கேக்கு கிஃப்டாக வாங்கி தரட்டுமா அப்படின்ட்டு அவள் 2-3 ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னோட கேக் ஒன்று எனக்கு வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ்வளோ அப்படியே திரும்பி பார்க்குறா, என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி ஓகே, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகும்போது, இரு நான் லிஃப்ட் தரேன், என்னோட கார் இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு அவன் கார் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் தான் போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ போகிறதே ஒரு மாதிரி பார்க்குறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அங்கேருந்து விறுவிறு நடந்து போயிட்டுருக்கா. ஹீரோவுமே திரும்பி பார்க்குறான். நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவள் பண்ணுறா, நம்ம பேச்சை கேட்கவே மாட்றா அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம வென்சுவோட அந்த டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே தான் காட்டுறாங்க. அந்த கண்ணாடி போட்டவன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக அங்கே போகிற வர பொம்பளை பிள்ளைங்கள தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த வென்சு கூட இருப்பாள் அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அவனை பாருங்களேன், அவன் கொஞ்சம் கூட சரியில்லை. அது மட்டும் இல்லை, நேற்று இன்ஸ்பெக்ஷன் முடித்தோம்ல, அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து அவர் பார்த்துட்டு இருந்தார், அவர் சரியே இல்லை அப்படின்னு. அந்த டைம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறாரா. சரி விடு பார்த்துக்கறலாம் அப்படின்னு. சரி நம்ம ஹீரோனுக்காவது மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சிடறேன், உன்னை வந்துட்டு நான் ஃபர்கிவ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அந்த சைடு ஹீரோன் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜை பார்க்குறாங்க. நீ வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ண அப்படின்னு. ஸோ எந்த ஒரு மெசேஜுமே, அதாவது எந்த ஒரு ரிப்ளையுமே வரலையா. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினே சென்ட் பண்ணுறா, அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ அவள் டக்குன்னு அப்படியே கோவத்தில் அந்த ஃபோனை தூக்கி வச்சுட்டு இருக்கா. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் என்ன ரிப்ளை பண்ணுவா அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த லேடி இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனோட தான் நின்றுட்டுருப்பியா, வா வந்து பாத்திரம் தேய்க்க அப்படின்னு. இந்த மாதிரி எப்போவுமே ஃபோனில் மூழ்கி கிடக்கும். ஆனால் ஹீரோனை பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த ஆண்டி வந்து கேட்குறாங்க, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, நல்ல ஷேப்பில் இருக்க, எதுக்கு நீ இங்கே வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்க, இதை விட பெட்டராகவே உனக்கு ஜாப் கிடைக்கும் தானே அப்படின்னு. அப்படியா, அப்போ நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஐடியாலாம் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு.
ஃபஸ்ட்டு நீ ஒரு பாய் ஃப்ரெண்டை தேடு, அவனே உனக்கு வேலையை வாங்கி கொடுத்துருவான் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, ஆமாம் இருக்கிறதுல இது வேற, இல்லைல்ல எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து தனிமையில் குடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. டே என்னடா தனியாக உட்காந்து இங்கே குடிச்சிட்டு இருக்க, உன் மண்டையில் என்ன இருக்கு, ஒரு வேலை ஹீரோனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கியோ அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைக்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாரு. இன்னைக்கு தானே அவனோட பர்த்டே, வா ஏன் வா நம்ம போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்கானா. சரின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் எடுக்க போகிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து வச்சுக்கிறான். உனக்கு இன்னுமா என் மேலே நம்பிக்கை வரல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஃபோனை கொடுத்துட்றான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு தான் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சைடு ஹீரோனு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்தோன்னே ஒரு மாதிரி ஆவலை தான் ஃபோனை தனியாக எடுத்துகிட்டு போய் ஹலோன்னு சொல்ல. இவர் பார்த்தீங்கன்னா ஹலோ நீங்கள் ஹீரோயினா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே ஹீரோ பதறான். ஐயோ எதுக்கு அந்த பிள்ளைக்கு கால் பண்ண அப்படின்ட்டு. ஆமாம் நீங்கள் யார், நீங்கள் எப்படி இந்த ஃபோனை எடுத்தீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த பையன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்காமா, இந்த ரோடு வேறு சேஃப் கிடையாது, நீங்கள் அவனோட ஃப்ரெண்டு தானே, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே அட்ரஸை மட்டும் சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறாள். அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ எங்கே போகிற அப்படின்னு. எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும். அடி எத்தனை லீவ் தாண்டி எடுப்ப அப்படின்னு இந்த அம்மாவும் கத்துது. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி தான் இருக்குது, அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே டாக்ஸி வர மாதிரி சதங்கி அந்த தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, யோ வால் வருது வருது அப்படின்னு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா டாக்ஸி விட்டு இறங்கி வந்துட்டு இருக்கா. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பேக்கும் வச்சுருக்கா. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்தோன்னா அப்படியே ஹாப்பி தாங்க முடியல, அவன் முகரக்கட்டியில் நல்லாவே தெரியுது. ஆமாம் யார் ஃபோன் பண்ணி சொன்னாலுமே நீ என்னை தேடி வந்துடுவியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உன்னோட ஃபோனை உன்னோட லாக் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ண முடியுமா என்ன, நான் அந்த அளவுக்கு முட்டாளா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஆமாம் கையில் என்ன எனக்காகவா அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ஆமாம் உனக்காக தான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இவளோட ஃபேவரேட்டான அந்த கேக் தான் இருக்குது. ஸோ அவன் கேட்டுட்ருக்கான், உன்னோட ஃபேவரேட்டான கேக்கு, அதுவும் ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க, இது எனக்கா இல்லை உனக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது எம்பிட்டு காஸ்ட்லி தெரியுமா, நம்ம 2 பேருமே இதை ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அடி பாவி இப்படி யார் எனக்கு பர்த்டேக்கு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே கார் மேலே அந்த குட்டி பீஸை வச்சு கேண்டில் வச்சு அவள் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலில் வந்துட்டு பொருத ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் பயங்கரமாக காற்றடிக்குது போல் அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அமர்ந்து போகுது. இவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கான் அவளை பார்த்து. இந்த மாதிரி என்னை பார்க்குறத விட்டுட்டு கொஞ்சமாவது எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கான்ல அந்த கோட் அப்படியே எடுத்து இழுத்துட்டு இருக்கான். நீ இந்த கேப்பில் வந்துட்டு கேண்டிலை பற்ற வை அணையாது அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. சரின்னு சொல்லிட்டு அந்த கேண்டிலை பற்ற வைக்கிறா. ஏதாவது விஷ் பண்ணிவிட்டு அதை ஊது அப்படின்னு. எனக்காக இவ்வளோ பெரிய கேக்கை வாங்கிட்டு வந்திருக்க, ஸோ எனக்கு பதிலாக நீனே ஏதாவது ஒரு விஷயம் வந்து வேண்டு அப்படின்னு. அவள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா, உண்மையாவா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. இவ கண்ணை மூடி ஏதோ வேண்டிகிட்டு இருக்காளா. இந்த பக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே சைட் அடிச்சுட்டு இருக்கு. மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ் அப்படியே நிறைஞ்சு தான் வழியுது. இவளும் பார்த்தீங்கன்னா கண்ணை திறக்கிறா. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கேண்டிலை ஊதலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்தே அந்த கேண்டிலை பார்த்தீங்கன்னா ஊதிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த கேக்கெல்லாம் தூக்கி மறுபடியும் அந்த கார் மேலே வச்சுட்டு இவன் வந்து கேட்குறான், நீ என்ன வேண்டுன அப்படின்னு. அதுவா நீனே கெஸ் பண்ண, ஒரு வேளை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் என்னோட லைஃப்பில் அந்த மாதிரி எதுவும் வேண்டுனியா. அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் வந்து நீ எப்பவுமே ரொம்ப அழகாக தெரியணும்னு வேண்டுனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறா. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா வென்சுவும் அப்புறம் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி இப்படின்ட்டு, எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபோனை ஆர்டர் பண்ணி கொடு என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ மென்கிட்டேருந்து இவளுக்கு ஃபோன் கால் வருது. நான் இங்கே தான் வெயிட் பண்ணுறேன், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஸோ மென்னை பார்த்தோன்னே இவ பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்துட்டு அந்த ரெக்கார்ட் பண்ணுறதை ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ட்டு. அது உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். ஸோ செல்ஃபோனை இந்த ரெக்கார்ட் பண்ணுற டிவைஸ் எல்லாத்தையுமே எடுத்து மேலே வைக்கிறியா, நான் வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசணும் அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எடுத்து அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிடுறா. உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன எவ்வளோ வேணும் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. நீ இந்த இன்வெஸ்டிகேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நோண்டாமல் இருக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு. அப்படியா, எனக்கு 40 மில்லியன் வேணும், கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பற்றின விஷயங்கள் பேசுகிறதுக்கெலாம் என்ன வர சொல்லிட்டு இருக்காத, அது உனக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகும்போது 2 மில்லியன் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகுறா. ரொம்ப பெரிய பைட்டை வந்து கடிக்கக்கூடாது,
அப்புறம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த 2 மில்லியன் அப்படின்றதே ரொம்ப பெரிய அமௌண்ட் தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசினது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா, கேமரால ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் வென்சு பார்த்தீங்கன்னா, இதை கவனிக்காமயே அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேத்தையும் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த கேக்கை வந்துட்டு பயங்கரமா சாப்பிட்டு முடிச்சுட்டா. இவனும் பார்க்குறான். இது முடிஞ்சிச்சுன்னு எனக்கும் தெரியும். பட் பயங்கர டேஸ்டாலாம் இருக்கு அப்படின்னு. ஆனா இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஒருத்தங்க மாத்தி பாத்துக்கிறாங்களா, ஒரு மாதிரி நர்வஸா தான் ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அப்போ இவன் வந்து சொல்றான், உனக்கு நான் ஒரு அழகான இடத்த காட்டட்டுமா அப்படின்ட்டு. இவ ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.